வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் முக்கியமான அப்டேட் பற்றி உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். மொதல் அப்டேட் ஃபஸ்ட்டு நீங்கள் யார் யார் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ரெசென்ட்டான அப்டேட் உங்களுக்கு நான் தரப்போகிறேன் நான். ஓகேவா? இதுக்கு நீங்கள் கொஞ்சம் கூர்மையாக கவனிச்சு பாருங்க. நான் சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கும். ஓகேவா? எதுக்காக நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு யார் யார் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கிறீங்களோ அவங்க 10 லட்ச ரூபாய்க்கு மேலே ட்ரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது. காசு வந்துட்டு போகிறதுலேருந்து குச்சி அதுக்கப்புறமா நீங்கள் வரவு செலவு எல்லாத்தையுமே சேர்த்து 10 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் இருக்கணும். 10 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் ட்ரான்சாக்ஷனே பண்ணக்கூடாது. ரெண்டாவது கேஷ் டெபாசிட். இது கரண்ட் அக்கௌண்ட் நான் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு கடை வச்சுருக்கிறேன், காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்கிறேன். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தே பார்க்கணும். ஓகேவா? ரெண்டாவது பாயிண்ட் இது கரண்ட் அக்கௌண்ட் யார் யார் வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லாருமே 50 லட்சத்துக்குள்ளே தான் இது பண்ணிக்கணுமே. ட்ரான்சாக்ஷன் எல்லாம் 50 லட்சத்துக்குள்ளே தான் நீங்கள் பண்ணிக்கணும். 50 லட்சத்துக்கு மேலே நீங்கள் ட்ரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணுற மாதிரி இல்லை. ஓகேவா? கேஷ் டெபாசிட் ஆகட்டும், விட்ராவல் ஆகட்டும், என்னவே இருந்தாலும் 50 லட்சத்துக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கப்புறமா மூணாவது பாயிண்ட் கேஷ் டெபாசிட் அதுக்கப்புறமா விட்ரா இன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட். நீங்கள் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் நீங்கள் ஸ்கீமில் நீங்கள் போடுவீங்க. ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டுக்கு ஆர்டி இருக்குது, எஃப்டி இருக்குது, இந்த மாதிரி புது ஸ்கீமுங்க இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்கள் போடணும்னா 10 லட்ச ரூபாய்க்கு மேலே போடக்கூடாது. நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்குள்ளே போடணும். 10 லட்சத்துக்கு மேலே போட்டிங்கன்னா டேரெக்டாக பேங்க்கே இன்டிமேட் பண்ணணும் இன்கம் டேக்ஸ். இந்த மாதிரி எங்கள் கிட்ட ஒரு கஸ்டமர் இருக்காங்க, ஒரு பேங்க் ஹோல்டர் இருக்காங்க. அவங்க 10 லட்ச ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அமௌண்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு சோர்ஸ் பாருங்கன்னு சொல்லிட்டு பேங்க்கு அவங்களே டேரெக்டாக போயிட்டு இன்டிமேட் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் நம்மளே என்கொயரி பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்தது நாலாவது பாயிண்ட் என்னன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வரது. கிரெடிட் கார்டு நீங்கள் பண்ணுற செலவு, ஒரு ரூபாய் செலவு பண்ணுறீங்களே, டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், வீட்டுக்கு தேவையான பொருளுங்க, அதுக்கப்புறமா மூவி தேட்டருக்கு, பெட்ரோல், அதுக்கெல்லாம் செலவு பண்ணுறீங்க. அதுக்கெல்லாம் கிரெடிட் கார்டை நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் 1 லட்ச ரூபாய் பில் பண்ணிவிட்டு அந்த 1 லட்சத்தை நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கும் டைரெக்டாக இன்டிமேட் பண்ணுவாங்க. கிரெடிட் கார்டு பில் எவ்வளோ நாள் சொல்லுங்க? 1 மந்த். ஓகேவா? இன்றைக்கி டேட் பில் ஆச்சுன்னா கரெக்டாக 1 மந்த்துக்குள்ளேயே நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணணும். நீங்கள் 1 மந்த்லேயே நீங்கள் 1 லேக் நீங்கள் டெபிட் பண்ணிட்டு திருப்பி 1 லேக் நீங்கள் கிரெடிட் பண்ணிங்கன்னா டைரெக்ட் பேங்க் இன்டிமேட் பண்ணணும். உங்ககிட்ட அந்த 1 லேக்கு சோர்ஸ் எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் டைரெக்ட். ஓகேவா? கிரெடிட் கார்டு பர்ச்சேஸ் பண்ணுறது. நீங்கள் இப்போ எங்களை ஒரு கிரெடிட் கார்டு இருக்குது. அந்த கிரெடிட் கார்டை வச்சு நான் எவ்வளோ தான் என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியும்? நான் 10 லட்சத்துக்குள்ளே தான் நான் பர்ச்சேஸ் பண்ணமே. ஓகேவா? கிரெடிட் கார்டில் 10 லட்சத்துக்கு மேலே மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க. அடுத்த டார்கெட் நீ தான். ஓகேவா? டைரெக்டாக பேங்க்குக்காரங்களே ஒரு லெட்டர் ஒன்று போட்டுருவாங்க. சார், இவங்க 10 லட்சத்துக்கு இவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க கிட்ட போயிட்டு சோர்ஸ் கேளுங்க, எப்படி இதை கட்ட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி? அது என்னோட காசை நான் கட்ட போகிறேன், அதனால அப்போ கூட பேங்க் இன்டிமேட் பண்ணுது. ஓகேவா? இப்படி தான் ஒர்க் ஆகுது. பேங்க் நம்ம கிட்ட இந்த காசு வாங்கிக்கின்னு நம்மளே அவங்களுக்கு ரீமேட் பண்ணிட்டு நம்மளே லேட் ஃபீ ஃபேஸ் பண்ணால் எவ்வளோ ஃபைன் போடுறாங்க. அதே மாதிரி பேங்க் தான் எல்லா இன்கம் டேக்ஸ்க்கும் போயிட்டு இன்டிமேட் பண்ணுறது. உஷாராக இருங்கோ, சிந்தித்து யோசனை பண்ணுங்க. RBI கைட்லைன் யாரும் மீற போகாதீங்க. இது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கோஸ்கர தான் உங்களுக்கு நான் சொல்கிறது. ஓகேவா? இதில் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆறாவது பாயிண்ட், நீங்கள் எதனா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, ஒரு பொருள் நீங்கள் வாங்க போறீங்கன்னா 30 லட்சத்துக்குள்ளே தான் நீங்கள் வாங்கணும். 30 லட்சத்துக்கு மேலே வாங்கினீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் டேக்ஸ் கட்டணும். அதுக்கு நீங்கள் கரெக்டாக வரி கட்டணும். நீங்கள் கவர்மெண்ட் நீங்கள் காமிக்கணும். இது ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் சேம் தான், ஈக்குவல் தான் இது. ஓகேவா? இங்கே வேறு மாதிரி, ஆந்திராவில் வேறு மாதிரி, தமிழ்நாட்டில் வேறு மாதிரிலாம் இல்லை. ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் சேம் தான். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறேன்னா 30 லட்சத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு டேக்ஸ் வரும். 30 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா அதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணும். 30 லட்சத்துக்கு மேலே கண்டி நீ வாங்கிட்ட டைரெக்டாக நோட்டீஸ் வரும் இன்கம் டேக்ஸ்லேருந்து. உஷாராக இருங்க. காசு இல்லைன்னு சொல்லிட்டு 30 லட்சத்துக்கு மேலே வாங்கினீங்கன்னா இந்த காசு எப்படி வந்துச்சு, ஏது, எல்லாத்துக்குமே நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும் ஃபியூச்சரில். ஓகேவா? அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு காசு இல்லை, என்னால் பண்ண லிமிட் இருக்குது. 10 லட்சத்துக்குள்ளே தான் நான் இது பண்ணுமே, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். நான் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 5 லட்சம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு 5 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன்னா ஒரே அக்கௌண்ட் தான். அதுக்கான சோர்ஸ் எங்கே வந்துச்சு உனக்குன்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கேட்பாங்க. அப்போ நீ என்ன பண்ணுவேன்? அப்போ உன்னால் எதுவும் பேச முடியாது. டேரெக்டாக நோட்டீஸ் வரும் உங்கள் வீட்டுக்கு. அடுத்தது உங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. இப்போ நான் ஒரு டூருக்கு நான் போயிட்டேன், எனக்கு மேரேஜ் ஆகிட்டு நான் ஹனிமூனுக்கு ஒரு டூர் பேக்கேஜ் நான் புக் பண்ணிட்டு நான் ஒரு டூருக்கு நான் போனேன். அங்கே போயிட்டு எனக்கு என்னாச்சு, அங்கே போயிட்டு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டேன் நான் அமௌண்ட்டை. ஆனால் எங்களுக்கு காசு இருந்துச்சு. இங்கேருந்து போயிட்டு நான் ஃபாரினில் போயிட்டு நான் டூரில் போயிட்டு நான் எல்லா காசையும் நான் செலவு பண்ணிட்டேன். அங்கே கூட லிமிட் இருக்குது. 10 லேக் மட்டும் தான் உன்னால் பண்ண முடியும். 10 லேக்கு மேலே ஒரு ரூபாய் ஆச்சுன்னா கூட அதுக்கு நீ டேக்ஸ் கட்டணும். டேக்ஸுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வருவாங்க. சார், இவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, இதுக்கெல்லாம் சோர்ஸ் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கெல்லாம் சோர்ஸ் பக்காவாக இருந்துச்சுன்னா உங்களை விட்டுருவாங்க. சோர்ஸ் இல்லைனா மட்டும்தான் நம்ம கிட்ட கேள்வி கேட்பாங்களே. அடுத்தது 9th பாயிண்ட், கரெக்டாக கேளுங்க. 9th பாயிண்ட் இது கேஷ் பேமெண்ட்ஸ் ஆஃப் பேங்க் டிராஃப்ட். அப்படின்னா இது பாண்ட் பேப்பர்ஸ் மேலே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா, பாண்ட் பேப்பர்ஸ் மேலே அது பற்றி சொல்லியிருக்காங்க. அது கூட ஒரு கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. 10 லேக் மட்டும் தான் உங்களால் பர் ஆனமுக்கு உங்களால் யூஸ் பண்ண முடியும் பாண்ட் பேப்பர்ஸ் கூட. 10 லேக்கு மேலே போச்சுன்னா டேக்ஸ் கட்டணும் நீங்கள். அடுத்தது சேல் ஆஃப் குட்ஸ். ஓகேவா? ஆர் சர்வீசஸ் இன் கேஷ். நீங்கள் என்னவே நீங்கள் குட்ஸை நீங்கள் சேல் பண்ணாலும் நீங்கள் வாங்கினாலும் உங்கள் கையால் 2 லேக்ஸ் மட்டும் தான் நீங்கள் இது பண்ணுமே கஸ்டமர் கிட்ட. இப்போ நான் ஒரு கார் வாங்குறேன்னா கூட நான் டவுன் பேமெண்ட் நான் 2 லேக்ஸ் தான் கட்டணும். மிச்சத்தை லீகலாக போயிட்டுனா அங்கே நான் கட்டணமாக இருக்கும் ஷோரூமில். ஓகேவா? அவங்க கூட செக் தான் கேட்பாங்க. அவங்க ஃபுல் கேஷ்னா அவங்க ஃபுல்லாக கேஷ் எடுத்துவாங்க. சார், 10 லட்ச ரூபாய் காரங்க 10 லட்சத்துக்கு கேஷ் எடுத்துவாங்க சொல்லிட்டு யாரும் கேட்க மாட்டாங்க. உங்களை எல்லாருமே செக் கேட்பாங்க, இல்லைனா டிடி கேட்பாங்க. சார், எங்கள் இது மேலே நீங்கள் டிடி தந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 லேக்ஸ் மட்டும் தான் நீங்கள் ஓகேவா? நீங்கள் 2 லேக்ஸ் தான் நீங்கள் அப்ரூவல் பண்ணவே அமௌண்ட். இப்போ யாரோ ஒருத்தவங்க உங்களை காசு தராங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோ, மினிமம் 1 லேக் தான் ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐலேருந்து உங்களால் அனுப்ப முடியும். மிச்சம் 1 லேக் கேஷ் தரலாம் நீங்கள்.
அதுக்கப்புறமா நீங்கள் அவங்களே சொல்லுவாங்க எவ்வளோ செக் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் போயிட்டு நீங்கள் ஒரே தொகையாக நீங்கள் கேஷாக நீங்கள் தந்துட்டீங்கன்னா அப்போ யார் டேக்ஸ் கட்டுவாங்க? நான் கட்டுவேன் வந்துட்டு நீ தானே வாங்குறவன், நீ தான் கட்டணும் டேக்ஸ். ஓகேவா? இதுக்கெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு ஜென்ரல் நாலேஜ் கோசம் உங்களுக்கு நான் சொல்லினே இருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் வீடியோ வேணுமா இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கரெக்டாக நண்பா, பார்க்கலாம்.